உண்மையை சொல்லணும்னா, உலக திரைப்படங்கள நான் பார்க்கறதுக்கு மிக முக்கிய காரணம், அந்த நாட்டுக்குலாம் நம்ம எங்க போறோம்? அங்க இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பு, அந்த ஏரி, அந்த ரோடு, அவங்களுடைய உடை, அவங்களுடைய வீடு அமைப்பு இதெல்லாம் பார்க்கணும்னா, பாஸ்போர்ட்டு, விசா வேணும். அந்த ஊருக்கு போறதுக்கான பணம் வேணும். பணக்கார பையனா இருக்கணும். ஒரு குடிசை பகுதியிலிருந்து பிறந்து வளர்ந்து, எனக்கு வந்து உலக படங்கள் மூலமா நெதர்லாண்டை பார்க்க முடிஞ்சுது, ஆஸ்திரேலியாவை பார்க்க முடிஞ்சுது, கொரியாவை பார்க்க முடிஞ்சுது, ஜப்பானை பார்க்க முடிஞ்சுது. இது மாதிரி உலக நாடுகளை எல்லாமே என்னால் திரையின் மூலமாக லேண்ட்ஸ்கேப்புகளையும் அவர்களுடைய உணர்வுகளையும் பார்க்க முடிஞ்சுது. ரைட். உலக திரைப்படங்களை பார்க்கறதுக்கு லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் காரணங்கள்னாலும், திரைப்படங்களை நாம் அதிகமாக பார்க்கறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த திரைப்படத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறது. நான் அப்படி தான் ஒவ்வொரு திரைப்படத்தையும் பார்ப்பேன். இப்போ உதாரணத்துக்கு புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் மிக முக்கியமாக, இப்போ சம்மர் ஹாலிடேஸ்னும் போது உங்கள் பசங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த பசங்களோட நீங்கள் குடும்பமாக உட்காந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். காரணம் என்னென்னா, தமிழ் டப்பிங்கில் இருக்க பெரிய செக்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. குடும்பத்தோடு பார்க்கலாம். காரணம்னா, இந்த படத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். நான் என் பொண்ணோட தான் இந்த படத்தை பார்த்தேன். நீங்கள் ஜப்பானுக்கு போய் 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற புல்லட் ட்ரெயினில் உங்களால் எல்லாராலையும் பயணிக்க முடியாது. அப்படின்னும் போது அந்த ட்ரெயின் எப்படி இயங்குது, அந்த ட்ரெயினில் போகிறவங்க, அதுவும் ஜப்பானியர்கள் ஒரு சின்ன நேரம் கூட மிஸ் ஆகாமல் எப்படி சரியான நேரத்துக்கு போகிறாங்க, எல்லாத்துக்கும் எப்படி அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க, அவங்களுடைய பண்பாடு என்ன, பழக்க வழக்கம் என்ன, இதில் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷனில் நிறையவே சொல்லியிருக்காங்க.